வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது KS நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்திலிருந்து 14வது தலைப்பான பாபாஜியை தரிசித்தேன் என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் KS நாகராஜன் அவருடைய 2வது இமயமலை பயணத்தை பற்றியும் அவர் முதலாக பாபாஜியோட குகைக்கு சென்ற பொழுது ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த பகுதியில் பகிர்ந்திருக்காரு. அதை KS நாகராஜன் அவர்களுடைய பாங்கிலிருந்து பார்ப்போம். இமயமலைக்கு இது எனது 2வது பயணம். ஆனால் பாபாஜியின் குகைக்கு எனது முதல் பயணம். மதுரையில் உள்ள எனது இல்லத்தின் மாடியில் சிறிய தியான கோயில் ஒன்று அமைத்துள்ளேன். அங்கே உள்ள பாபாஜியின் உருவம் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவர் அங்கே உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன் பாபாஜியின் குகைக்கு செல்வதற்கு பயண ஏற்பாடுகள் செய்து வந்த பொழுது, நான் தான் இங்கேயே இருக்கிறேனே, ஏன் இவ்வளவு தூரம் அலைகிறாய் என்று பாபாஜி சொன்னவுடன் பயணத்தை அப்படியே நிறுத்திவிட்டேன். இனி அவர் எப்பொழுது அழைக்கிறாரோ அப்பொழுது செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். சமீபத்தில் சென்னையிலிருந்து ஒரு அன்பர் தொலைபேசியில் பேசினார். தாங்கள் இமயமலைக்கு செல்லும் பொழுது என்னையும் கண்டிப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நானும் சிரித்து கொண்டே சொல்கிறேன் என்று சொன்னேன். தொலைபேசியை வைத்த அடுத்த நொடியே பாபாஜியின் குகைக்கு சென்றால் என்ன என்ற எண்ணம் என்னுள் தீவிரமாக ஏற்பட்டது. அதுவும் தனியாக செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். பயண ஏற்பாடுகளை செய்துவிட்டு நண்பர் திரு ரஜினிகாந்திடம் நான் தனியாக பாபாஜியின் குகைக்கு செல்ல ஏற்பாடு செய்திருப்பதை பற்றி சொன்னேன். அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள், இம்மாதிரியான இடங்களுக்கு தனியாக செல்வது நல்லதுதான், பல அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு கிடைக்கும். பெங்களூர் திரு ஹரியிடம் சொல்லி அங்கே மற்ற ஏற்பாடுகளை செய்து தர சொல்கிறேன் என்று சொன்னார். திரு ஹரியிடமும் பேசினார். நானும் நண்பர் ஹரியிடம் பேசினேன். திரு ஹரி என்னிடம், தனியாகவா செல்கிறீர்கள்? முதலாக செல்லும் பொழுது யாராவது துணைக்கு அழைத்து செல்லுதல் நல்லதாயிற்றே என்றார். நானும் சிரித்து கொண்டே, பாபாஜி பார்த்து கொள்வார் என்றேன். அவர் மீண்டும், இந்தியாவது பேசுவீர்களா என்று கேட்டார். பாஷையை நம்பியா செல்கிறேன்? பாபாஜியை நம்பித்தானே செல்கிறேன். மற்றவர்கள் பேசும் ஹிந்தியை ஓரளவிற்கு புரிந்து கொள்வேன். நானும் சிறிது அரைகுறையாக பேசுவேன் என்று சொன்னேன். 2 நாள் கழித்து திரு ஹரி பேசினார். துவாரகாட் ஆசிரமத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். குகைக்கு செல்வதனால் யாராவது ஒருவராவது உடன் வருவது நல்லது என்று மீண்டும் வலியுறுத்தினார். சென்னை அன்பர் மூலமாகத்தான் நான் குகைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை பாபாஜி எனக்கு உருவாக்கினார். ஒருவேளை சென்னை அன்பரையும் உடன் அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை திரு ஹரி மூலமாக பாபாஜி உணர்த்துகிறாரோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. தியான கோயிலில் பாபாஜியிடமே கேட்டேன். அவனையும் உன்னுடன் அழைத்து வா என்று பாபாஜியிடமிருந்து உத்தரவு வந்தது. இதை உடனடியாக திரு ரஜினிகாந்திடமும் திரு ஹரியிடமும் சொல்லிவிட்டேன். நண்பர் திரு ஹரி பாபாஜியின் மீது அதிக பக்தி உள்ளவர் மட்டுமல்ல, தியானத்தில் பாபாஜியிடம் பேசுவார். சென்னை படப்பையில் பாபாஜிக்கென்று தனியாக ஒரு கோவிலை அமைத்துள்ளார். சென்னை அன்பரிடமும் விவரத்தை சொன்னவுடன் உடனடியாக தானும் வருவதை உறுதி செய்தார். எங்கள் பயணத்திற்கு முதல் நாள் திரு ஹரி பேசினார். உங்களுக்கு பாபாஜி சில அதிசயங்களை காட்டுவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அதை அப்படியே நான் மறந்துவிட்டேன். ஏனென்றால் இந்த மாதிரி பயணங்களில் எதையுமே எதிர்பார்க்காமல் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பேன். என் வாழ்க்கையில் வர இருப்பது அற்புதமான 3 நாட்கள் என்பது அப்போது எனக்கு தெரியாது. ஜூன் 10ஆம் தேதி டெல்லியிலிருந்து காரில் சென்று ராணிகேத்தில் இரவு தங்கினோம். அடுத்த நாள் அதிகாலை சுமார் 6:30 மணி அளவில் துவாரகாட்டில் உள்ள யோகதா சத்சங்க ஆசிரமத்தை அடைந்தோம். சுவாமி நிர்வாணானந்தஜி அன்புடன் வரவேற்று உபசரித்தார். அன்று வியாழக்கிழமை, குருவின் நாள். அதுவாகவே அமைந்தது. காலை 9 மணிக்கு காரில் புறப்பட்டோம்.
சுமார் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து துரோணகிரி மலை அடிவாரத்தை அடைந்தோம். அடிவாரத்திலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரம் மலையில் ஒற்றையடி பாதையிலேயே நடந்து மலை உச்சியில் உள்ள பாபாஜியின் குகையை அடைய வேண்டும். துரோணகிரி மலை அற்புத மூலிகைகள் நிறைந்த மலை. இதுதான் உண்மையான சஞ்சீவி மலை. இந்த மலையைத்தான் ஹனுமன் தூக்கிச் சென்றார். காலப்போக்கில் துரோணகிரி மலை என்று பெயர் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. சில்லென்ற சுகமான காற்றில் மூலிகைகளின் மனத்தை சுவாசித்து கொண்டே மலை ஏறினோம். சில இடங்களில் சிறிது சிரமம்தான். பாபாஜியை நினைத்து கொண்டே சென்றதினால் எவ்வித களைப்பும் தெரியவில்லை. மலை மேலே வந்தவுடன் அங்குள்ள தியான மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு அதற்கு மேலே சிறிது தூரம் நடந்து பாபாஜியின் குகையை அடைந்தோம். குகையை பார்த்தவுடன் ஒரு இனம் புரியாத பரவசம் உடலை ஊடுருவியது. புத்துணர்ச்சியுடன் குகைக்குள்ளே காலடி எடுத்து வைத்த பொழுது உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. தெய்வத்தின் சன்னிதானத்தில் நுழைந்து விட்டது போல் ஒரு பூரிப்பு. சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்துவிட்டு அந்த மண்ணை எடுத்து நெற்றையிலிட்டு கொண்டு அமர்ந்தேன். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்துவிட்டது போன்ற ஒரு பூரிப்பு. நெய் விளக்கு ஏற்றிவிட்டு தியானத்தில் அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் என் புருவத்தின் மத்தியில் ஸ்ரீ லாகிரி மகாசயர் காட்சியளித்தார். பின்னர் ஆஞ்சநேயர் காட்சியளித்தார். அடுத்து மகாவத்தார பாபாஜி காட்சியளித்தார். தியானத்தை முடித்துக்கொண்டு கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டோம். மிக நீளமான பெரிய குகையை 10 அடி மட்டுமே வைத்துக்கொண்டு மூடிவிட்டார்கள். முழு குகையையும் பார்க்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கத்தான் செய்தது. வெளியிலே வந்ததும் அருகில் இருக்கும் இரகசியமான சிறிய குகையின் பாதையை தேட ஆரம்பித்தோம். அதை கண்டுபிடிப்பது கடினம். அதனுள்ளே செல்வது அதைவிட மிக கடினம். இந்த குகையை பற்றி திரு ரஜினிகாந்த் மூலமாகவும் திரு ஹரி மூலமாகவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். 1,00,000 பேரில் 3 அல்லது 4 பேர்களுக்கு மட்டுமே இதனுள் செல்வதற்கு பாபாஜியின் அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த குகையினுள் பாபாஜியும் அவரது 2 சீடர்கள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற சீடர்கள் பெரிய குகையினுள் இருப்பார்கள். நமது கண்களுக்கு தென்பட மாட்டார்கள். இந்த சிறிய குகைக்குள் சர்வசாதாரணமாக மிருகங்கள் சென்று வரும். குகையின் வழியை தேடி பிடித்து அதனுள்ளே டார்ச் லைட் அடித்து பார்த்ததில் சிறுத்தையின் காலடி தடம் தெரிந்தது. இன்று உள்ளே போக முயற்சிக்க வேண்டாம் என்று எனது உள்ளுணர்வு சொன்னதால் அடுத்த நாள் செல்லலாம் என்ற முடிவுடன் தியான மண்டபத்திற்கு வந்து சிறிது நேரம் தங்கிவிட்டு மாலை ஆசிரமம் அடைந்தோம். அடுத்த நாள் இரவு குகைக்கு அருகிலேயே எங்கேயாவது தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஆணித்தரமாக என்னுள் இருந்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை சுவாமிஜியிடம் சென்று, இன்று இரவு வரமாட்டோம் சுவாமிஜி, அங்கேயே மலையில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு குகைக்கு புறப்பட்டோம். குகையை அடைந்தவுடன் தியானம் செய்துவிட்டு கற்பூர தீபம் ஏற்றினேன். கற்பூர தீபத்தை புகைப்படம் எடுத்ததில் அந்த தீப ஒளியில் அற்புதங்கள் தெரிந்தது. பின்னர் சிறிய குகைக்கு செல்லும் இடத்திற்கு வந்து நின்று டார்ச் லைட் அடித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு ஒருவர் வந்தார். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஹிந்தியில் கேட்டார். எனக்கு தெரிந்த அரைகுறை ஹிந்தியில் எனக்கு இந்த குகைக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். இது மிகவும் ஆபத்தான விஷயம், சுலபமாக இதற்குள் யாராலும் சென்றுவிட முடியாது என்று சொல்லிவிட்டு, சரி நீங்கள் மட்டும் வாருங்கள், நான் வழிகாட்டுகிறேன், இவர் வர வேண்டாம், இவரால் வர முடியாது என்று சொல்லி அவரை மேலேயே இருக்க சொல்லிவிட்டார். அவர் கையிலே ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துவிட்டு நான் ஒரு டார்ச் லைட்டை வைத்துக்கொண்டேன். அவர் ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு சரிந்து செல்ல ஆரம்பித்தார். அது நேராக செல்லக்கூடிய பாதை இல்லை, மிகவும் குறுகலாக வளைந்து நெளிந்து செல்லும் பாதை. பாம்பை போல் வளைந்து நெளிந்து எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். இரு பக்கங்களிலும் கூரான பாறை கற்கள், சிறிது அசைந்தாலும் பதம் பார்த்துவிடும்.
ஒரு கையில் டார்ச் லைட்டையும் பூஜை சாமான்களையும் உள்ள பையையும் வைத்துக்கொண்டு பாபாஜியின் கருணையால் கீழே சென்றடைந்தோம். உடனடியாக 2 மெழுகுவர்த்திகளை ஏற்றினேன். என்னுடன் வந்தவர் என்னை, சீக்கிரமாக மேலே வந்துவிட வேண்டும், அதிக நேரம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு புறப்பட ஆயத்தமானார். அவசரமாக என்னுடைய கேமராவை எடுத்து கொடுத்து, இந்த அற்புதமான குகையில் என்னை படமெடுங்கள் என்றேன். அவரும் என்னை புகைப்படம் எடுத்தார். டார்ச் லைட்டை அடித்து குகையை சுற்றிலும் முற்றியும் பார்த்தேன். 3 பக்கங்களிலும் சிறிய துவாரம் தெரிந்தது. ஒரு பக்கத்தில் மட்டும் நாங்கள் வந்த வழியை விட சிறிதே குறைவாக இருந்தது. அது நீளமாக செல்வது தெரிந்தது. அதுதான் இங்கிருந்து பெரிய குகைக்கு செல்லும் பாதையாக இருக்கலாம் என எண்ணினேன். அதனுள்ளே செல்வது சுத்தமாக முடியாத காரியம். இருந்தாலும் அவரிடம் இதனுள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டேன். அவரோ, இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து 1 அடி கூட நீங்கள் உள்ளே செல்ல முடியாது, சீக்கிரமாக மேலே ஏறி வந்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மேலே போய்விட்டார். அப்பொழுதுதான் இந்த குகையை முழுவதுமாக பார்த்தேன். 3 பேர்தான் அங்கே இருக்க முடியும். அதுவும் அடுத்தடுத்து அமரக்கூட முடியாது. பாபாஜி இருக்கின்ற இடம் என்று எண்ணும் பொழுதே ஏதோ சொர்க்க பூமிக்கு வந்த உணர்வுதான் ஏற்பட்டது. கீழே அமர்ந்து விளக்கேற்றினேன். பின்னால் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. பாபாஜியின் மீது இருந்த பக்தியினால் எனக்கு துளியும் பயம் ஏற்படவில்லை. ஊதுவத்தி ஏற்றி தியானம் செய்துவிட்டு கற்பூரம் ஏற்றி வணங்கினேன். குகையை சுற்றிலும் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். மேலிருந்து வரச் சொல்லி சத்தம் கேட்டது. ஏதோ அவர் பின்னால் எப்படியோ இறங்கி வந்து விட்டோம். எப்படி ஏறப்போகிறோம் என்று யோசித்தேன். நாம் எங்கே ஏறப்போகிறோம்? பாபாஜி நம்மை ஏற்றிவிட்டு விடுவார் என்ற நம்பிக்கையில் ஏற ஆரம்பித்தேன். எப்படி மேலே வந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. எவ்வித காயமுமின்றி என்னை பத்திரமாக மேலே சேர்த்து விட்டார். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டதை போன்ற ஒரு நிறைவில் வெளியே வந்தேன். அங்கிருந்து வந்து தியான மண்டபத்தில் மாலை வரை தங்கியிருந்தோம். இரவு அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதால் அங்கு இரவு தங்குவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். மிருகங்களின் நடமாட்டம் இருக்குமாதலால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தியான மண்டபத்தின் பாதுகாவலர் வீடு இருந்தது. குகைக்கு யாராவது வருகிறார்கள் என்று ஆசிரமத்தில் தகவல் வந்தால் மேலே வந்து கதவை திறந்து வைப்பார்கள். அவரிடம், இங்கே அருகில் தங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். அவரது வீட்டின் அருகில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது என்றும் அதில் தங்க ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றும் சொல்லி அழைத்து சென்றார். அந்த சிறிய வீட்டில் தங்க வைத்து இரவு உணவையும் தயார் செய்து கொடுத்தார். நான் தனியாக ஒரு சிறிய அறையில் படுத்துக்கொண்டேன். வெளியில் நல்ல குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. நல்ல இருட்டு. தூக்கம் வரவில்லை. பாபாஜியை நினைத்து கொண்டே இருந்தேன். சிறிது நேரம் கழித்து இளம் மஞ்சள் நிறத்தில் ஒரு ஒளி உள்ளே வர ஆரம்பித்தது. உடனே என் அருகில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து பார்த்தேன். அது அணைக்கப்பட்டுதான் இருந்தது. அந்த ஒளி அறை முழுவதும் வியாபித்தது. சட்டென்று எழுந்து அமர்ந்தேன். கருணை உள்ளம் கொண்ட பாபாஜி ஒளியாய் வந்து காட்சி தருகிறார் என்பதை உணர்ந்தேன். மெய்மறந்து வணங்கினேன். என்னை அறியாமல் என் கண்கள் மூடியது. பெரிய குகையின் தடுப்புக்கு அப்பால் உள்ள குகை முழுவதுமாக தெரிய ஆரம்பித்தது. சினிமா திரையில் தெரிவது போல் எனது புருவ மத்தியில் குகை நீளமாக செல்வது தெரிந்தது. கடைசி வரை குகையை பார்த்து முடித்தவுடன் என் கண்கள் லேசாக திறந்தன. ஒளி வெள்ளம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தது. முற்றிலுமாக மறைந்தது. பரவச நிலை என்னுள் முழுவதுமாக இருந்தது. முழு குகையையும் பார்த்து முடிக்கவில்லையே என்ற எண்ணம், எனது ஆதங்கம் தெரிந்து கொண்ட பாபாஜி ஒளி வெள்ளமாய் காட்சியும் அளித்து முழு குகையையும் காண்பித்து விட்டாரே, இவரது கருணையை என்னவென்று சொல்வது
எப்பொழுது உறங்கினேன் என்பது எனக்கு தெரியாது. காலையில் சீக்கிரம் கண் விழித்து விட்டேன். காலை 6 மணிக்கெல்லாம் குகையை நோக்கி புறப்பட்டு விட்டேன். குகையின் அருகில் நெருங்கும் பொழுது அற்புத நறுமணம் வந்தது. சித்தர்கள் இருக்கும் இடத்தில் நறுமணம் வீசும் என்பதை எனது அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த நறுமணம் இதுவரை உணர்ந்திராத தெய்வீக நறுமணமாயிருந்தது. குகையின் கதவை திறந்தவுடன் நறுமணம் அதிகமாக வீசியது. என்னுடன் வந்த அன்பரும் அந்த அற்புத நறுமணத்தை உணர்ந்தார். குகைக்கு உள்ளே சென்றவுடன் அந்த தெய்வீக நறுமணத்தில் மிகுந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் 2 நாட்கள் இந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. உள்ளே வந்து அமர்ந்தவுடன் பாபாஜி இங்கே இருக்கிறார், பூஜை நடத்தி இருக்கிறார் என்று அன்பரிடம் சொன்னேன். அப்படியே குகையின் இடது பக்க மூலையை பார்த்தேன். அங்கே ஏதோ இருப்பது தெரிந்தது. எழுந்து சென்று அதை எடுத்து பார்த்தேன். அது அன்பர் எடுத்து வந்த நெய் பாக்கெட். இதை எங்கே வைத்துவிட்டு சென்றீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். கதவுக்கு அருகில் மேலே உள்ள தட்டில் வைத்துவிட்டு வந்தேன் என்றார். ஒரே ஆச்சரியமாக இருந்தது. எங்களோடு தான் பாதுகாவலர் குகையை பூட்டிவிட்டு வந்தார். காலையில் எங்களுடன் வந்துதான் திறந்தார். ஆகவே யாரும் வந்திருக்க முடியாது. குகை கதவில் இரும்பு வலை அடிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சிறு பிராணியும் உள்ளே வந்திருக்க முடியாது. அவர் பாக்கெட்டை வைத்த இடம் வேறு, இப்பொழுது இருந்த இடம் வேறு. அது மட்டுமல்ல, அந்த பாக்கெட்டிலிருந்து சிறிதளவு நெய்யைத்தான் விளக்கிற்கு உபயோகப்படுத்தினோம். மீதி முழுவதுமாக அப்படியே இருந்தது. ஆனால் இப்பொழுது சிறிதளவே மீதம் இருக்கிறது. ஆம், பாபாஜியும் அவரது சீடர்களும் நடத்திய பூஜையில் இந்த நெய்யை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இதை அவரிடம் சொன்னதும் மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விட்டார். நெய்யை மீண்டும் இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டேன். மெழுகுவர்த்தியையும் ஊதுவர்த்தியையும் ஏற்றி தியானத்தில் அமர்ந்தேன். நேற்றிலிருந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தாக்கத்தினால் மெய்மறந்த தியானம் கிடைத்தது. எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை. கண்களை திறந்து எதிரில் மேல் நோக்கி பார் என்று என் உள்ளுணர்வு சொல்வது போல் இருந்தது. கண்களை விழித்தவுடன் அதிர்ந்து போய்விட்டேன். குகையின் வலது பக்க மூலையில் மேலே பாபாஜியின் முகம் அழகாய் தெரிந்தது. கண் கொட்டாமல் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தேன். பாபாஜி கண்களை மூடி மூடி திறந்து தான் நேரடியாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். என் முகத்தை திருப்பாமல், எதிரே உங்களுக்கு பாபாஜி தெரிகிறாரா என்று அன்பரை கேட்டேன். இல்லை என்று சொன்னார். உடனே அருகில் இருந்த கேமராவை எடுத்து படம் பிடித்தேன். பாபாஜி அதில் விழவில்லை. மீண்டும் பார்த்த பொழுது அவர் அங்கே இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பாபாஜி நமக்கு அளித்துள்ளார் என்ற மனநிறைவோடு கற்பூர தீபம் ஏற்றினேன். தீபத்தை வணங்கி புகைப்படம் எடுத்தேன். தீபத்திற்கு மேலே உச்சியில் ஒரு ஒளி இருப்பது தெரிந்தது. மீண்டும் புகைப்படம் எடுக்க போகும் பொழுது கேமராவின் திரையில் தீபத்திலிருந்து ஒரு நீல நிற ஒளி கம்பி போல் நேராக மேல் நோக்கி சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த அற்புதத்தை உடன் வந்தவரும் பார்த்தார். அதை அப்படியே புகைப்படம் எடுத்தோம். என்ன ஆச்சரியம்! கற்பூர தீபமும் விழவில்லை, நீல நிற ஒளியும் விழவில்லை. ஆனால் அருகில் உள்ள ஊதுவத்தி புகைப்படத்தில் தெளிவாக தெரிந்தது. மீண்டும் புகைப்படம் எடுக்க போகும் பொழுது கேமராவின் திரையில் நீல நிற ஒளி மேல் நோக்கி செல்வது தெளிவாக தெரிந்தது. உடனே புகைப்படம் எடுத்தேன். இந்த தடவையும் விழவில்லை. பாபாஜியின் லீலையை என்னவென்று சொல்வது? பின்னர் நான் மட்டும் தனியாக அமர்ந்து கிரியா செய்ய ஆரம்பித்தேன். கிரியா செய்து முடித்தவுடன் தியானம் செய்ய ஆரம்பித்தேன். தியானம் முடித்தவுடன் கண்களை திறந்து பார்த்த பொழுது முதலில் பார்த்த அதே இடத்தில் பாபாஜி காட்சியளித்தார். அதேபோல் கண்களை மூடி மூடி திறந்தார். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். நின்று போயிருந்த நறுமணம் மீண்டும் அற்புதமாக வீச ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து எழுந்து நின்று பார்த்தேன்.
பாபாஜி மறைந்து விட்டார். என்னை இங்கே வரச் சொல்லி இத்தனை அற்புதங்களையும் பாபாஜி ஏன் நிகழ்த்தினார்? நான் அதற்கு தகுதியானவன்தானா? ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. பாபாஜி இருக்கிறாரா? அவ்வாறு இருப்பதாக இருந்தால் இந்த குகையில் இருக்கிறாரா என்பது போன்ற பலரது சந்தேகமான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். பாபாஜி இப்பொழுது மட்டுமல்ல, காலங்கள் மாறினாலும் யுகங்கள் மாறினாலும் அவர் இருந்து கொண்டே இருப்பார். எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் கலியுக கடவுள் அவர். கிருஷ்ணனாய் பத்ரி நாராயணனாய் காக்கும் கடவுளாய் இருக்கும் பாபாஜியிடம் அடியேன் வைத்த வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். உலகெங்கும் அமைதி நிலவ அருள் செய்யுங்கள், உயிர் குலத்திற்கு நிம்மதி கிடைக்க அருள் செய்யுங்கள் என்பதுதான். பாபாஜியின் பாதம் பணிவோம், படுகின்ற கஷ்டமெல்லாம் பறந்துவிடும். இத்துடன் KS நாகராஜன் இந்த பகுதியை அழகாக எழுதி நிறைவு செய்திருக்காரு. அடுத்து வரப்போகிற பதிவிற்காக காத்திருங்க. நன்றி.